தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு இன்று மதுரையில் நடந்து வருகிறது. இது தொடர்பான செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் வெளியான வண்ணம் உள்ளன. இதில் திமுக முக்கியமாக கேமராமேன், செய்தியாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் எல்லோரையும் அனுப்பி இந்த மாநாட்டுக்கிடையே நடக்கும் விஷயத்தை கவனிக்க வைத்துள்ளார்கள். இது வழக்கமாக ஒரு கட்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் முக்தார் இந்த நிகழ்ச்சிக்கு நேரடியாக சென்றிருந்தார். அவர் தன்னை அடையாளம் தெரியாமல் இருக்க மாஸ்க், கூலிங் கிளாஸ் போட்டு அவருடைய ரிப்போர்ட்டர் மூலம் வீடியோவை கவர் செய்திருந்தார். இந்த விஷயம் தாவேகா தொண்டர்களுக்கு தெரிந்திருந்தும் பொறுமை காத்தனர். பிறகு பொறுமை இழந்த தாவேகாவினர் முக்தார் வெளியேற வேண்டுமென முழக்கமிட்டபடி காவல்துறை உதவியுடன் மாநாட்டு மேடையில் இருந்து மாநாட்டு முகப்பு வரை அவரை கூடவே அழைத்து வந்து வெளியேற்றியிருக்கின்றனர். மாநாடு தொடர்பாக திட்டமிட்டு அவதூறான செய்திகளை பரப்பியதாகவும் அதன் காரணமாகவே அவரை வெளியேற்றியதாகவும் நிர்வாகிகள் கூறியுள்ளனர். ஏற்கனவே முக்தார் 4 பேரை வைத்துக் கொண்டு விரிவாக விமர்சனம் செய்ய ஒரு நேரேட்டிவ் செட் செய்தார்களாம். அதனை தெரிந்த பிறகுதான் தாவேகாவினர் முக்தாரை வெளியேற்றியதாகவும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வர முக்தாரை பலரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். பொதுவாக அரசியல் கட்சி மேடை என்றால் நன்மை, தீமை இரண்டும் கவர் செய்வதுதான் பத்திரிகையாளர். ஆனால் இதுபோன்ற தவறான கருத்துக்களை மட்டும் கவர் செய்வது எந்த வகையில் நியாயம் என்றும் முக்தாரை வெளியேற்றியது சரிதான் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இருந்தாலும் பத்திரிகையாளர் மீது இவ்வளவு கடுமையான காட்டத்தை தெரிவித்திருக்க கூடாது என தெரிவிக்கின்றனர். Stalin uncle, what uncle is very wrong uncle. இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா? நியாயம் இருக்கா? ஊழல் இல்லாம இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க.